நீங்க மோஷன் போற இடத்துல, அதாவது ஆனல் ரீஜன்ல உங்களுக்கு வந்து எரிச்சலோ இல்ல நமைச்சலோ இல்ல ஒரு விதமான இரிட்டேஷனோ இல்ல அந்த இடத்துல அப்நார்மல் ஒரு ஃபீசஸ் டிஸ்சார்ஜோ உங்களுக்கு இருக்கிறதா? இதற்கு காரணம் தான் என்ன? பாத்தீங்கன்னா இதுல லோக்கல் இரிட்டேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அங்க இருக்கிற அரௌண்ட் ஸ்கின்ல நடக்கிற லோக்கல் ஸ்கின் இரிட்டேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் யூசேஜ் ஆஃப் ஆன்டிசெப்டிக், எக்ஸசிவ் யூசேஜ் ஆஃப் சோப்பு, எக்ஸசிவ் யூசேஜ் ஆஃப் வாட்டர், புவர் ஹைஜீனிக், மேலும் வந்து எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைட் கிளாத் வியர் பண்றதுனால உங்களுக்கு அந்த ஸ்கின் ஏரியாவில் ஒரு இரிட்டேஷன் இருக்கும். அடுத்த ரீசன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆனல் ரீஜன்ல உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல நடக்கிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அதனால இரிட்டேஷன் நிறைய வரலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வார்ம் இன்ஃபெக்ஷன், முக்கியமாக பின் வார்ம் இன்ஃபெக்ஷன் காமனா வந்து சில்ட்ரன்ல அது வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் அந்த இடத்துல வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லனா காமன்லி வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்க்கெல்லாம் வந்து வார்ம் இன்ஃபெக்ஷன், அதாவது வந்து பின் வார்ம் இன்ஃபெக்ஷன் அந்த இடத்துல வரலாம். டிசீஸ், ஆனல் டிசீஸ் காமனா பாத்தீங்கன்னா அது வந்து மூலவியாதியாக இருக்கலாம், அதாவது பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஸ்டுலா சொல்லலாம், இல்ல ஃபிஷர் ப்ராப்ளம் சொல்லலாம். சோ அந்த இடத்துல இது போன்ற ப்ராப்ளம் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு மேற்கூறிய வந்து அந்த இரிட்டேஷன், அந்த இச்சிங் சென்சேஷன் கட்டாயம் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்கின் டிசார்டர்ஸ் காமனா நடக்கிற வந்து எக்ஸிமா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், சொரியாசிஸ், இது போன்ற இன்ஃபெக்ஷன் அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அங்க வந்து இச்சிங் சென்சேஷன் கட்டாயம் இருக்கும்.